நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை நம்மை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம். கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழ வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதுதான் பக்குவம். கட்டிட பில்டர்களை பாதுகாக்கும் அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. விதிகளை மீறி கட்டிடம் கட்டிவிட்டு பிரச்சனை வந்த பின் நீதிமன்றத்தில் வந்து விலக்கு தாருங்கள், தினசலுகை கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. விதிகளை மதிக்காமல் கட்டப்பட்ட அனைத்து கட்டிடங்களையும் இயந்திரங்களை கொண்டு இடித்து தள்ளுவது சரியான தீர்வு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. செங்கல்பட்டு, ஈசிஆர், நெய்வேலி மற்றும் மாமல்லபுரம் கடல் பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் கடலுக்குள் இருந்த ராட்சத பைப்புகள் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் அலைகளினால் கரையொதுங்கியுள்ளது. இதை மறுபடியும் கடலுக்குள் கொண்டு செல்ல 40 பொறியாளர்கள், பொக்லைன் மற்றும் JCB இயந்திரங்களை கொண்டு 200 தொழிலாளிகள் அந்த குடிநீர் குழாயை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்ல முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன் பிடிக்க இயலவில்லை. பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த ஒரு தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு உச்சபட்சமாக பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு ராணுவ தளபதி அசிம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லண்டனில் பாகிஸ்தான் தூதரகம் முன்பு இந்திய, இஸ்ரேல் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு பாகிஸ்தானுக்கு எதிரான கண்டன போராட்டம் நடத்தி இந்தியா, இஸ்ரேல் கொடி ஏந்தி லண்டன் வாழ் இந்தியர் மற்றும் இஸ்ரேலியர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக கோஷமிட்டனர். பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள இந்திய பகுதிகளான குப்வாரா, பாரா, முல்லாயூரி, அக்னூர் ஆகிய இடங்களில் தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இந்திய ராணுவ வீரர்களும் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர். காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் மடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் இளைய மடாதிபதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பட்டின பிரவேசத்தை துவக்கி வைத்தார். காமாட்சி அம்மன் கோவிலில் துவங்கி தேனம்பாக்கம் சிவாஸ்தானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலை இளைய மடாதிபதி வந்தடைந்தார். வழிநெடுகிலும் வணிகர்கள், சங்க நிர்வாகிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர், பக்தர்கள் சார்பில் இளைய மடாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கூப்பள்ளியில் இருந்து ஹாவேரிக்கு சென்று கொண்டிருந்த பஸ்ஸை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு காலியாக இருந்த பழைய இருக்கையில் அமர்ந்து டிரைவர் முல்லா தொழுகையில் ஈடுபட்டார். இதை பஸ்ஸில் பயணித்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இதையடுத்து தொழுகையில் ஈடுபட்ட டிரைவர் முல்லா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவரிடம் துறை ரீதியான விசாரணை நடத்த போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.